ஓம் சாந்தி 31/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தின் வாசலிலிருந்து வெளியேறி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு சென்று கொண்டுள்ளீர்கள். தந்தைதான் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழியை கூறுகிறார். கேள்வி: நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது? பதில்: எல்லாவற்றையும் விட நல்ல செயல் மனம் சொல் செயல் மூலம் கண்ணில்லாதவர்களுக்கு கைத்தடி ஆகுவது. மனிதர்களுக்கு வீட்டிற்கான, அதாவது முக்திக்கான மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி கிடைக்கும் அளவிற்கு எந்த வார்த்தைகளை எழுதலாம் என்கிற சிந்தனை குழந்தைகளுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் இங்கு அமைதி சுகத்தின் உலகத்திற்கு செல்வதற்குரிய வழி சொல்லப்படுகிறது என்று மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் விசார சாகர மந்தனம் சிந்தனை பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. மனிதர்களுக்கு ஈஸியாக முக்தி ஜீவன் முக்திக்கான வழி கிடைச்சிடணும். அந்த அளவுக்கு எந்த வார்த்தைகளை நம்ம எழுதி போடலாம் அப்படிங்கிற சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு அது சுலபமாகவும் இருக்கணும். அந்த வழி அவங்களுக்கு சுலபமாகவும் இருக்கணும், சுலபமாக புரிந்து கொள்ளணும். இங்கே தான் அமைதி சுகத்திற்கான வழி கிடைக்குது, அந்த மாதிரியான உலகத்திற்கு செல்வதற்கான வழி கிடைக்குது அப்படின்னு சுலபமாக புரிஞ்சுக்கிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை எழுதணும். அதற்கு நீங்கள் சிந்தனை செய்யுங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. மந்திர விளக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அலாவுதீன் விளக்கும் புகழாக பாடப்பட்டுள்ளது. அலாவுதீன் விளக்கு, மந்திர விளக்கு என்னென்னலாம் காட்டுகிறார்கள். வைகுண்டம், சொர்க்கம், சுகதாமம். அதாவது விளக்க தேய்ச்சாங்கன்னா அந்த பூதம் வரும், அது என்ன கேட்குதோ கொடுக்கும். அங்கே வைகுண்டம், சொர்க்கம், சுகதாமம் எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. சாஸ்திரங்களில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. விளக்கிற்கு வெளிச்சம் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது இருளாக உள்ளது. இப்பொழுது வெளிச்சத்தை காட்டுவதற்காக குழந்தைகள் கண்காட்சி, மேளா நடத்துகிறீர்கள். அவ்வளவு செலவும் செய்கிறீர்கள், தலையடித்து கொள்கிறீர்கள். பாபா, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என கேட்கிறீர்கள். இங்கே பாம்பேக்கு கேட் வே ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார்கள். கப்பல் முதலில் மும்பைக்கு தான் வருகின்றன. டெல்லியிலும் இந்தியா கேட் உள்ளது. இப்பொழுது நம்முடையது இது கேட் ஆஃப் முக்தி ஜீவன் முக்தி. அதாவது உலகத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்தியா கேட்டு பாம்பேயில் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் இந்தியா கேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்முடைய கண்காட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு குழந்தைகள் சிந்தனை பண்ணணும். பாபாக்கிட்டே அது கேட்டிங்கன்னா பாபாவும் இப்படி சொல்கிறாரு. இது கேட் ஆஃப் முக்தி ஜீவன் முக்தி. 2 வாசல்கள் உள்ளதல்லவா? ஒரு வீடுனா 2 வாசல் இருக்கும். வாசல் என்னவோ இப்பொழுது 2ஆகத்தான் இருக்கும், இன் மற்றும் அவுட். ஒரு வழியாக வருவது, இன்னொரு வழியாக செல்லுவது என்று. இதுவும் அப்படித்தான். நாம் புதிய உலகிற்கு வருகிறோம். பிறகு பழைய உலகத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறோம். ஆனால் திரும்ப தானாகவே நாம் செல்ல முடியாது. வீட்டிற்கு போகிறது நம்ம திரும்ப செல்லணும்னா தானாக செல்ல முடியாது. ஏனென்றால் வீட்டை மறந்து விட்டோம். வழிகாட்டி தேவைப்படுகிறார். அவரும் நமக்கு வழி சொல்லுவதற்காக கிடைத்து விட்டார். இப்போ வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி சொல்லுவதற்காக அந்த வழிகாட்டியும் இப்போ நமக்கு கிடைச்சிட்டாரு. முக்தி ஜீவன் முக்தி சாந்தி மற்றும் சுகத்திற்கான வழியை கூறுகிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். எனவே கேட் ஆஃப் சாந்திதாமம், சுகதாமம் எனவும் எழுதலாம். பாபாவுக்கும் இந்த மாதிரி சிந்தனை நிறையா வருது. குழந்தைகள் கேட்டிங்கன்னா பாபாவும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது. அமைதியையும் சுகத்தையும் அனைவரும் விரும்புகின்றனர். அமைதியும் இருக்க வேண்டும், செல்வம் வசதிகளும் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் சத்தியுகத்தில்தான் இருக்கிறது. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பதித்த பாவனர், காட்ஃபாதர் ஆவார். எனவே அவசியம் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி வீட்டிற்கு செல்ல வேண்டும்.
அப்பா வந்து புதிய உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து நம்ம புதிய உலகத்திற்கு போகணும். இது பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டியின் வாசலாகும். இந்த பெயர்களெல்லாம் தந்தைக்கு நல்லதாகவே படுகிறது. உண்மையில் அதை திறந்து வைக்கும் காரியத்தையும் சிவத்தந்தை தான் செய்கிறார். ஆனால் பிராமணர்களாகிய நம் மூலமாகத்தான் அதை செய்விக்கிறார். உலகத்தில் திறப்பு விழாக்கள் அதிகம் நடந்து கொண்டுதான் உள்ளன. ஒருவர் மருத்துவமனை திறந்து வைக்கிறார், ஒருவர் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறார். இதுவோ ஒரு முறைத்தான் நடக்கிறது. அதுவும் இந்த நேரத்தில் தான் நடக்கிறது. எனவே சிந்தனை செய்யப்படுகிறது. உலகத்தில் அந்த மாதிரி நிறையா விழாக்கள் இருக்கலாம், திறப்பு விழாக்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் திறந்து வைக்கிறவங்கன்னு இருக்கிறாங்க. அவங்க மருத்துவமனை திறந்து வைக்கலாம், பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கலாம். நான் பாபா வந்து புதிய உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. அந்த புதிய உலகத்தினுடைய திறப்பு விழா செய்கிறாரு. அதுவும் இந்த ஒரு முறை தான் செய்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அது நடக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. அதனால தான் எப்படி நம்ம பேர் வைக்கலாம், பேர் எழுதலாம், மக்கள் சுலபமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சிந்தனையும் இங்கே செய்யப்படுகிறது அதிகமாக அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. புத்தியில் இருக்க வேண்டும், நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு உள்ளோம் என்று. ஆகையால் முயற்சி செய்து ஸ்ரீமத் படி எவ்வளவு நடக்க வேண்டும். ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா பதித்த பாவனர் ஆவார் என்றும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள், சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதுவோ நரகமாகும். இதனை சொர்க்கம் என்று கூற முடியாது. பாரதம் சொர்க்கமாக இருந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் அங்கு இல்லை. இதை மட்டும் நினைவு செய்தாலே போதும். இதுவும் மன்மனாபவ ஆகும். நமக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்பது புத்தியில் இருப்பதால் குஷியும் இருக்க வேண்டும். ஆனால் மாயாவும் குறைவானது அல்ல. இப்படிப்பட்ட தந்தையின் குழந்தையாகியும் குஷியில் இருப்பதில்லை. சிவத்தந்தையின் நினைவு மறக்க வைத்து விடுகிறது, நினைவு வரவுதில்லை என்று தானாகவே சொல்கிறார்கள். தந்தையை மறந்துட்டோம்னா குஷி இருக்காது. சில பேர் எனக்கு சிவத்தந்தையுடைய நினைவு வரல அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்களாம். தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, மனம், சொல், செயல் மீது மிகவும் மிகவும் கவனம் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் நீங்கள் கோபத்தில் வரக்கூடாது. கோபம் முதலில் மனதில் வருகிறது, பிறகு வார்த்தையில், பிறகு செயலிலும் வந்துவிடுகிறது. இவை 3 ஜன்னல்கள் ஆகும். எனவே தந்தை புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, வார்த்தைகளை அதிகமாக பேசாதீர்கள், அமைதியாக இருங்கள். வார்த்தையில் வந்தால் செயலிலும் வந்துவிடும். கோபம் வந்து வார்த்தையில் வந்துருச்சுன்னா செயலிலும் வந்துவிடும். கோபம் முதலில் மனதில் வருகிறது, பிறகு வார்த்தையில், பிறகு செயலில் வருகிறது. 3 ஜன்னல்கள் வழியாக அது வெளிவருகிறது. உலகில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கிறார்கள், சண்டையிட்டு கொண்டுள்ளனர். நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, எண்ணத்திலும் கூட வரக்கூடாது. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள், பதித்தர்களை பாவனமாக்குவது என்றால் நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குவது என்ற அர்த்தமாகும். தேவதைகள் தூய்மையானவர்கள் ஆகையினால் அவர்கள் முன்னால் தலை வணங்குகிறார்கள். நீங்கள் இப்பொழுது யாருக்கும் தலை வணங்க வேண்டாம், அது சட்டமே இல்லை. மற்றபடி யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். சாதுக்கள் தன்னை உயர்ந்த தூய்மையானவர்கள் என்று புரிந்து கொள்கின்றனர். மற்றவர்களை அசுத்தமானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று புரிந்துள்ளனர். அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் நாம் தான் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் யாராவது கை கூப்பினால் பதிலுக்கு நாம் அவ்வாறே செய்ய வேண்டி வரும். தந்தை சொல்கிறாங்க, சன்னியாசிகள் வந்து தன்னை உயர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கள தாழ்ந்தவர்கள், அசுத்தமானவர்கள் நினைப்பாங்க. சன்னியாசிகளை தான் வந்து மனிதர்கள் வந்து கை கூப்பி வணங்குவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சன்னியாசிகள் வந்து அவங்கள யாரும் மனிதர்களை வணங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு தந்தை புரிய வச்சிருக்கிறாரு, நாம் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு தந்தை புரிய வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் மற்றவங்களுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படின்னா யாராவது கை கூப்பினால்
வணங்குனாங்கன்னா நாமளும் அதுக்கு பதிலுக்கு அவ்வாறே செய்ய வேண்டி வரும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. ஹரி ஓம் ததஸ்து என்கிறார்கள் என்றால் நாமும் அவ்வாறு சொல்ல வேண்டி வரும். யுக்தியோடு நடக்கவில்லை என்றால் அவ்வாறு கை வராது. மிகவும் யுக்திகள் வேண்டும். மரணம் தலைமீது வரும்பொழுது பகவானின் பெயரை சொல்கிறார்கள். தற்காலத்தில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மெதுமெதுவாக தீயும் பரவுகிறது. வெளிநாட்டில் இருந்து தீ பரவுதல் ஆரம்பமாகி மெதுமெதுவாக உலகம் முழுவதுமே எரிந்து விடுகிறது. இப்படி விநாசம் ஏற்படுது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பிறகு பின்னால் நீங்கள் மட்டும்தான் இருந்து விடுவீர்கள். உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி விடும் பொழுது உங்களுக்கு புதிய உலகம் கிடைக்கிறது. உலகத்தின் புது நோட்டு பணம் கூட உங்களுக்கு கிடைக்கிறது. பிறகு நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள். சிவத்தந்தையை நினைவு செய்தால் மட்டும் போதும், அனைத்தும் காட்சியாக கிடைத்துவிடும். தீவிர பக்தி செய்வதால் கூட காட்சி கிடைக்கிறது அல்லவா? இங்கோ உங்களுக்கு குறிக்கோளின் காட்சியோ கிடைக்கவே கிடைக்கிறது. ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி நாராயணர் ஆக போகிறோம், சத்தியுக சொர்க்கவாசியாக சூரிய வம்சியாக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்சி நிறையாவே கிடைச்சிருக்கு. என்றால் நீங்கள் தந்தையையும் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறீர்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது தானாகவே நமக்கு தந்தையினுடைய நினைவு வருது, சொர்க்கத்துடைய நினைவு வருது. அடிக்கடி பார்த்து கொண்டும் இருப்பீர்கள். போக போக அந்த மாதிரி அடிக்கடி பார்த்து கொண்டும் இருப்பீர்கள்னு தந்தை சொல்கிறாங்க. யார் தந்தையின் நினைவிலும் ஞானத்தின் போதையிலும் இருக்கிறார்களோ அவர்கள் கடைசியின் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியும். தந்தை சொல்கிறாங்க, அந்த மாதிரி யார் யோகத்திலையும் ஞானத்தினுடைய போதையிலையும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசி காட்சி நல்லாவே கிடைக்கும். அவர்களால் பார்க்கவும் முடியும் அதை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுவோ உயர்ந்த குறிக்கோளாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது சித்தி வீடு போன்றது கிடையாது. மிகவும் அதில் உழைப்பு உள்ளது. நினைவுதான் முக்கியமானது. எப்படி தந்தை திவ்ய திருஷ்டியின் வள்ளலாக உள்ளாரோ அதுபோல் சுயம் தனக்காக திவ்ய திருஷ்டி வள்ளலாகி விடுவார்கள். பக்தி மார்க்கத்தில் எப்படி தீவிர வேகத்துடன் நினைவு செய்தார்கள் என்றால் காட்சி கிடைக்கும். அதுபோல தன்னுடைய உழைப்பின் மூலம் திவ்ய திருஷ்டியின் வள்ளலாகி விடுவீர்கள். நாம் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற காட்சி கூட நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம தீவிர வேகமாக இந்த ஞானத்திலையும் யோகத்திலையும் இருந்தோம்னா அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் நினைவின் உழைப்பினால் மிகவும் குஷியாக இருப்பீர்கள். மேலும் காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முழு உலகமும் மறந்து விடும். மன்மனாபவ நிலையில் நிலைத்து விடுவீர்கள். வேறென்ன வேண்டும்? யோக பலத்தினால் தன்னுடைய சரீரத்தை விடுவீர்கள். பக்தியிலும் உழைப்பு உள்ளது, ஞானத்திலும் இதிலும் உழைப்பு உள்ளது. யோகத்தின் மூலம்தான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். ஞானத்தின் மூலம் முடிக்க முடியாது. கர்ம வினைகள் அனைத்தும் நினைவின் மூலம்தான் முடிகிறது. இதுவும் மறைமுகமானது. கணக்கு வழக்கு முடிஞ்சிட்ருக்கு. இது எப்படி இருக்குன்னா மறைமுகமாக தான் இருக்குது. தந்தை அனைத்தையும் மறைமுகமாகத்தான் கற்பிக்கிறார். எல்லாத்தையும் தந்தை மறைமுகமாக தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, மனம் சொல் செயல் மூலம் ஒருபொழுதும் கோபப்படக்கூடாது. இந்த 3 ஜன்னல்கள் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். வார்த்தை அதிகமாக பேசக்கூடாது. ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, ஞானம் மற்றும் யோகத்தின் போதையிலிருந்து கடைசி காட்சிகளை பார்க்க வேண்டும். தன்னுடைய மற்றும் பிறருடைய பெயர் உருவத்தை மறந்து நான் ஆத்மா என்கிற நினைவு மூலம் தேக உணர்வை முடித்துவிட வேண்டும். வரதானம். அன்பு எனும் அம்பு மூலம் அன்பினால் காயப்படுத்தக்கூடிய
அன்பு மற்றும் பிராப்திகள் நிரம்பிய லவ்லின் ஆத்மா ஆகுங்கள். லௌகீகத்திலும் ஒருவர் யார் மீதாவது அன்பிற்கு வசமாகிவிட்டால் அவருடைய முகம், கண்கள், வார்த்தைகளை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் இவர் காதலுக்கு வசமானவர் என்று. அதுபோல மேடை மீது வரும்பொழுது தன்னுள் இருக்கும் தந்தையின் அன்பெனும் ஆயுதத்தை கொண்டு பிறரையும் காயப்படுத்த முடியும். சொற்பொழிவிற்கான கருத்துக்களை சிந்திப்பது, பாயிண்டை நினைப்பது இந்த சொரூபம் அல்ல. அன்பு மற்றும் பிராப்தி நிறைந்த சொரூபம்தான் லவ்லின் சொரூபமாகும். அத்தாரிட்டியுடன் பேசும்போது அதனுடைய தாக்கம் ஏற்படும். ஸ்லோகன்: சம்பூர்ண தன்மை மூலமாக முடியும் நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். அதாவது சம்பூர்ண நிலையை அடைந்து அதன் மூலமாக உலகம் முடிகிற நேரத்தை வெகு சீக்கிரத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஏதோ ஒன்று உள்ளதாக எல்லோரும் புரிந்து கொண்டனர். இதுவரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது ஒன்றேதான் இந்த குழப்பத்திற்கான விடையை கொடுங்கள். இப்போது இதுவும் உள்ளது, வேறொன்றும் உள்ளது என்று இதுவரைக்கும் வந்துவிட்டனர். ஆனால் இது ஒன்றுதான் என்பதன் அம்பை இப்பொழுது வீசுங்கள். பூமி உருவாயிற்று, மேலும் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அஸ்திவாரம் புதுமை விதையாக இருப்பது புதிய ஞானமாகும். சுயநலமற்ற அன்பு, ஆன்மீக அன்பு இருக்கிறது. இதையோ அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அன்பு கூடவே ஞானத்தின் அத்தாரிட்டி ஆத்மாக்களாக உள்ளார்கள். சத்திய ஞானத்தின் அத்தாரிட்டி உள்ளது என்பதையும் வெளிப்படுத்தினால்தான் வெளிப்பாடு ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.